அடிக்கிற வெயிலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய திருக்க மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்குங்க. இது செய்கிறதுக்காக ஒரு 20 பல் பூண்டு, 2 தக்காளி பழம், ஒரு 15லேருந்து 25 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்காங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். அதில் 3 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் வடகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு வடகம் சேர்த்துக்கலாம். வடகம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 20-25 சின்ன வெங்காயத்தையும் 15-20 பல் பூண்டையும் நல்லா தட்டி வச்சுருக்கேன். தட்டி சேர்த்துக்கோங்க. நான் அது மாதிரி நல்லா நம்ம பூண்டு இடிக்கிற உரல்லே நல்லா தட்டி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம்லாம் நல்லா ஓரளவுக்கு வதங்கினதும் 2 பழுத்த தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். இந்த தக்காளி நல்லா கொஞ்சம் மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி இது வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் நல்லா தலை குப்பி 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நமக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை கரைச்சி வச்சுருக்க புளி, மிளகாய்த்தூள், உப்பு எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ 15 நிமிஷம் கழித்து பாருங்கள். நடுவில் நம்ம திறந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை மூடிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் கழித்து குழம்பு ஓரளவுக்கு நல்லா திக்காக வந்துருச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா ட்ரையாக வறுத்து இது நல்லா ஆறுனதும் நம்ம இதை பொடி பண்ணி குழம்புல சேர்த்துக்க போகிறோம். இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டு தரக்கூடியது இந்த மிளகு ஜீரகம் தாங்க. இது ரொம்ப முக்கியம் இந்த குழம்புக்கு. இந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இப்போ இது நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போது திருக்க மீன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இதில் மஞ்சள் தூள், உப்பெல்லாம் போட்டு நல்லா கழுவிட்டு திருப்பி மஞ்சள் தூள் போட்டு எடுத்து வச்சுருக்காங்க. அந்த வாசனைலாம் இருக்காது. இதில் மண் ஒட்டிகிட்ருக்கும். அதனால் ஒரு 5 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மிளகு சீரகத்தை நுணுக்கியாச்சு. இதை குழம்புல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீனையும் குழம்புல சேர்த்துக்கலாம். மீனை குழம்புல சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் இந்த குழம்பு அந்த மீன் நல்லா வெந்து இந்த குழம்புடைய அந்த மசாலாலாம் நம்ம மீன்லேயும் நல்லா இறங்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இந்த அந்த மீன் போட்டதுக்கப்புறம் 5 நிமிஷத்துக்கு குழம்பு நல்லா கொதிக்கட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து மீன் நல்லா வெந்திருக்கும். அப்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது. உடம்புக்கு நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்ச திருக்க மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.